ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை டிஃபனுக்கு சம்பார் ரவை உப்புமா, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் காஃபி. ஏன்னா அந்த காஃபி இருந்தால் தான் அந்த ரவையை என்னால் உள்ளே தள்ள முடியும். இது அடிக்கடி செய்கிறாங்க இப்போலாம் வீட்டில், ஹெல்த்தியும் கூட இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு கேபி அபிக்காக நூடுல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்றது போக மீதி இருக்கு வந்து சாப்பிடுவாங்க கேபி. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் மாமியார் ரெடி பண்ணிட்டாங்க. சுட சுட சோறு, அதுக்கப்புறம் பருப்பு கீரை மசியல், அப்புறம் வாழைப்பூ போட்டு கடலை பருப்பு போட்டு பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த கீரை மசியலோட நெய் ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி சாப்பிடும்போது. இப்போலாம் அதுக்கு அடிக்ட் ஆகாமல் ஆகிட்டேன். சாம்பார் அப்புறம் இந்த பருப்பு கீரை மசியெல்லாம் செய்யும்போது நெய் ஊற்றி தான் சாப்பிட்றது. அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்குது அதனால். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கள் அண்ணி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எப்போ வந்தாலும் எனக்காக இந்த சுழியம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சுழியம், சுசியம், இந்த சுயம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். இதுவும் அவங்களுக்காக பண்ணி வச்சுட்டேன், ஆசைப்பட்டு கேட்டாங்களே, அதனால தான். இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.